இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. டாக்டர் டாக்டர் சொல்லுங்க மாறன். அந்த ரிப்போர்ட் வந்திருக்கு. ரிப்போர்ட் வந்துருச்சு பாருங்க. ஆ இந்த டேப்லெட்ஸை கண்டினியூ பண்ணுங்கம்மா, எல்லாம் சரியா போயிடும். ஓகேம்மா, நீங்க கிளம்பு. ஓகே டாக்டர். சரி. நீங்க சந்தேகப்பட்டது கரெக்ட் தான். ரிப்போர்ட்ல நெகட்டிவ்னு தான் வந்திருக்கு. அவங்க கர்ப்பமா இல்ல. மாவள செத்தடி. இது போதும் டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ். ஆமா, நான் ஏதாவது நேர்ல வந்து சொல்லணுமா? ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன். தேங்க்ஸ். ஹே வீரா, என்னடி பிளான்? சொந்த பந்தம்லாம் வந்து உட்கார்ந்துருக்காங்க. எல்லார்கிட்டயும் அவ மாசமா இருக்கான்னு வார்த்தைக்கு 100 தடவை அம்மாவும் பொண்ணும் மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்காங்க. நான் தான் கார்த்தியோட பொண்டாட்டிங்கிறத நிமிஷத்துக்கு நிமிஷம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்கா. அவ அப்படிதான்க்கா சொல்லுவா. சொன்னா நான் வீட்டை விட்டு போயிருவேன்னு நினைச்சாளா? அவளை கொன்னுட்டு போனாலும் போவனே ஒழிய என் வாழ்க்கையை விட்டு கொடுத்துட்டு நான் போவே மாட்டேன். ஏய், ஏன்டி இப்படி வம்புக்கு அலையுறீங்க? இதெல்லாம் நமக்கு தேவையா? மா, நீ பொறுமையா இரு. அந்த விஜய் பிருந்தா வாழ்க்கையை மட்டும் அழிக்க நினைக்கல, நம்ம மொத்த குடும்பத்தையுமே அழிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. அவள் இந்த வீட்டை விட்டு அனுப்புனாதான் உன் சம்மந்தி குடும்பமும் நல்லா இருக்கும். ஆமா, மாற எங்கடி? அவன் ஹாஸ்பிடலுக்கு ரிப்போர்ட் வாங்க போயிருக்கான். ஏய், அது வந்தா போதும் தானே? இல்லடி, அது மட்டும் பத்தாது. அது வந்துச்சுன்னா அது பொய்ன்னு கூட இவ மேனிபுலேட் பண்ணுவா. சப்போர்ட்டுக்கு வேற எவிடன்ஸும் வேணும். வேற எவிடன்ஸ்? அந்த ஃபேமிலி டாக்டர் மட்டும் தாண்டி இருக்காரு. அந்த ஆள் சொல்லுவாரா? நம்ம தான் சொல்ல வைக்கணும். பிருந்தாவா, நம்ம கிளம்பலாம். கண்மணி, நீ இங்கே இருந்து சமாளிச்சுக்கோ, சரியா? எப்படியாவது அந்த டாக்டர் கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வந்துடுறேன். கூட்டிட்டு வந்துடுறேன். பாத்துக்கமா. சரி, சரியா? நீ வாடி, பாத்துக்கோ. நான் பாத்துக்கிறேன். சொல்றேன். ஏய் வீரா, என்னடி ஆச்சு? போயிட்டு இருக்கேன். இங்க மாமா உன்னையும் மாறனையும் காணோம் தேடிட்டு இருக்காரு. பிளான சொதப்பிராத வீரா. இருடி, ஏதாவது கொஞ்சம் சொல்லி சமாளிடி. சீக்கிரம் போய் பேசி அந்த டாக்டரை கூட்டிட்டு வந்துரு. இந்த அவ அட்டூழியம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. கார்த்தியை பார்க்கவே பாவமா இருக்கு. ரொம்ப சங்கடப்படுத்துறா. வந்துருவேன். நீ அவரை கூட்டிட்டு வந்துருவ. அதே நேரத்துல மாறனும் ரிப்போர்ட் வாங்கிட்டு வந்துருவானா? என்ன ரிப்போர்ட்டுக்கா? என்னடி? ஹலோ, என்ன கட் ஆயிடுச்சு? டைம் அடிச்சு கிளம்பலாம். ஐயோ, பேசினதெல்லாம் கேட்டுட்டா போல இருக்கு. என்ன ரிப்போர்ட் மாரமச்சா வாங்கிட்டு வருவாரு? சொல்லுங்கக்கா. சரி, வீராக்கா எங்க போயிருக்காக காணும்? எந்த டாக்டரை எதுக்கு கூட்டு வர போறாக? ஹலோ, சொல்லுங்க மேடம். இங்க பாரு, அந்த வீராவும் மாறனும் எனக்கு எதிரா ஹாஸ்பிடல்ல ரிப்போர்ட் வாங்க போயிருக்காங்க. அவங்க ஆதாரத்தோட இந்த வீட்டுக்குள்ள வந்துடவே கூடாது, பாத்துக்கோங்க. ஓகே மேடம், அவங்க அங்க வர மாட்டாங்க. நீங்க திரும்பி இங்க வந்தாதானே? நான் உன்கிட்ட பேசிட்டு இருந்தேன்ல, அத விஜய் கேட்டுட்டாடி. ஏய், என்னடி சொல்ற? எனக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல. நான் போய் சொன்னா கண்டிப்பா அவளுக்கு என் மேல இருக்கிற நம்பிக்கை போயிடும். அதனால அதுக்கு என்ன பண்ண? நான் எல்லா உண்மையையும் சொல்லிட்டேன்டி. ஏய், என்னடி சொன்ன? மாறன் ரிப்போர்ட் வாங்க போயிருக்காரு. நீ ஃபேமிலி டாக்டரை கூட்டிட்டு வர போயிருக்கேன்னு சொன்னேன். சரி, அதுக்கு அவ என்ன சொன்னா? அவ கொஞ்சம் கூட ஷாக் ஆகலடி. அப்படியே தைரியமா இருக்கா. பயந்தா அவ கன்ஃபார்மா போய் சொல்றான்னு நமக்கு தெரிஞ்சிரும்ல. உன்கிட்ட நடிச்சிருப்பா. ஏய் சாரிடி, நான் சொதப்பிட்டேனோ. சரி விடு, நான் பாத்துக்கிறேன். வீரா, கண்டிப்பா அந்த விஜய் வேற ஏதோ பெருசா பிளான் பண்றா. நாம எல்லாத்துக்கும் ஜாக்கிரதையா இருக்கணும், சரியா? நீ பத்திரமா வந்துருவல்ல? வந்துருவேன்.
நீ எதுக்கும் மாறன் கிட்டயும் ஃபோன் பண்ணி சொல்லிடு. சரி, நீ சீக்கிரம் வாடி. ஃபங்க்ஷனில் தான் இருக்கும், முடிச்சிட்டு கால் பண்ணுறேன். என்னடி இப்படி வேர்க்குது? அது ஃபேனு. ஏய், ஃபேன் தான் நல்லா ஓடிட்டு இருக்கே. இதோ பக்கத்துல கூட ஃபேன் வச்சிருக்காங்க. உனக்கேண்டி இப்படி வேர்க்குது? மா தெரியலம்மா. இப்ப பயப்படுற மாதிரி தெரியுதே. அப்படியே கை கால்லாம் நடுங்குது. ஏ விஜி, ஆ என்ன கைகால்லாம் நடுங்குது? ஆ, ஆஹா. முகமெல்லாம் திரும்ப திரும்ப வேர்த்துட்டே இருக்கு. என்னாச்சுமா? அம்பிகா, புள்ளைய எப்ப சாப்பிட வச்ச? இவ இன்னும் சாப்பிடலையே. காலையில 2 இட்லி சாப்பிட்டா. அதான் புள்ளைக்கு வெடவெடன்னு வருது போல. ஆ, ஆமாக்கா இருக்கும். சாப்பிடல. இப்போ அவ ஒத்த உசுறு இல்ல, ரெட்ட உசுறு. நீ தான் பார்த்து கவனிச்சுக்கணும். அம்பிகா, உன் பொண்ண நேரத்துக்கு சாப்பிட வைக்கிறது இல்லையா? ஆமா, எங்க மாப்பிள்ளை தம்பிய காணோம்? மாமா. நீ இவளை கூட்டு போய் சாப்பிடவே. ஆ, போ, சரிங்க மாமா. கூட்டு போ. விஜய், உள்ள போலாம் வா. வா. என்ன விஜய், ஆ, என்ன யோசனையா இருக்க? ஒன்னும் இல்ல. ஆஹா. விஜய், இந்தாம்மா சாப்பிடு. ம், சாப்பிடுறேன். அங்க அவ்வளவு சவடாலா பேசினா இப்ப இவ்வளவு குழப்பமா இருக்கா? ஒருவேளை பயப்பட ஆரம்பிச்சிட்டாலோ? சாப்பிடு விஜய், சாப்பிடு. என்னடி பிரச்சனை உனக்கு? ஏன் இப்படி இருக்க? ஒழுங்கா சாப்பிடுறீ முதல்ல. போமா, சாப்பிடுறேன்.